கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 6வது அதிகாரம் முதல் வசனத்துக்குள்ளே வருகிறோம். ஆண்டுடைய பிரதான கிருபையினாலே ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். தோத்திரந்தோ தீரமே தோத்திரந்தோ தீரமே இயேசு சுவாமிக்கு தோத்திரமே தோஷியனை ரட்சித்த பாரிசுத்தர்க்கு தோத்திரமே தோஷியனை ரட்சித்த பாரிசுத்தர்க்கு தோத்திரமே கோடா கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி கோடா கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி பாடி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் பாடி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் கண்ணீர் கீதம் பாடி எங்கள் மன்னவன் இயேசுவையே கண்ணீர் கீதம் பாடி எங்கள் மன்னவன் இயேசுவையே உன்னி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் உன்னி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் முப்பார்கள் சுற்றி நின்று எங்கள் மன்னவன் இயேசுவையே முப்பார்கள் சுற்றி நின்று எங்கள் மன்னவன் இயேசுவையே ஆர்ப்பரித்து துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் ஆர்ப்பரித்து துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் பரிசுத்தவான்கள் சங்கம் எங்கள் பார்த்தீவன் இயேசுவையே பரிசுத்தவான்கள் சங்கம் எங்கள் பார்த்தீவன் இயேசுவையே பாடி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் பாடி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் ஆயிரம் நாவிருந்தால் அம்மை பாடிய தோத்தரிப்பேன் ஆயிரம் நாவிருந்தால் அம்மை பாடிய தோத்தரிப்பேன் அவையிலே நிறைந்து யாந்தான் அண்ணலிடம் சொல்லுவேன் அவையிலே நிறைந்து யாந்தான் அண்ணலிடம் சொல்லுவேன் தாழ்த்தி தலைகோ நின்று ரத்த சாட்சிகள் கூட்டமெல்லாம் தாழ்த்தி தலைகோ நின்று ரத்த சாட்சிகள் கூட்டமெல்லாம் போற்றி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் போற்றி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் கேருபின் சேராபின்கள் வட சட்டையினால் மோடி கேருபின் சேராபின்கள் வட சட்டையினால் மோடி நேராய் அம்மை துதிக்க நீசன் நானாம் அம்மை துதிப்பேன். இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட், லீலா பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இன்னைக்கு நம்ம ஏசாயா 6வது அதிகாரம் முதல் வசனத்தை தியானிக்கிறோம். முதல்ல லாங்குவேஜை கற்றுக்கொள்கிறோம். 6வது அதிகாரம் முதல் வசனம் உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே இயர்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இயர் சோ நீட்டு வசனம் நா NAH சோனா SONAH சோனாங்கிறது என்னன்னா இது ஒரு எபிரேய வார்த்தை. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 4வது வசனத்துல இதை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 1:14 ஆண்டவர் எதுக்காக இந்த வருஷத்தை உண்டு பண்ணியிருக்கிறார், அந்த வருஷங்களை எப்படி அவர் உண்டு பண்ணுகிறார், எப்படி கால்குலேஷன் செய்கிறார்ங்கிற நம்ம பார்க்கிறோம். 1
14. பின்பு தேவன் பகலுக்கு இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்க வானம் என்னும் ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கிடவது, அவைகள் அடையாளங்களாகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கும். காலம், நாட்கள், வருஷம், ரெண்டு வகையான கேலண்டர்கள் இருக்கு. ஒன்னு சூரியனுடைய காலண்டர், இன்னொன்னு சந்திரனுடைய காலண்டர். 3 அதை குறித்து நம்ம பின்னாடி தியானிக்க இருக்கிறோம். இது உண்டாக்குனது இதுக்காகத்தான். இது வருஷங்களை எதற்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 8வது அதிகாரம் 22வது வசனம், பூமி உள்ள நாள் அளவு. ஒரு ரொட்டீன், ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம வருஷத்தின் முடிவு நாட்கள் வந்திருக்கிறோம். இயர் எண்ட். விதைப்பும் அறுப்பும், சீதளமும் உஷ்ணமும், கோடையும் மாரிக்காலம், பகலும் இரவு, எல்லாத்திற்கும் அடிப்படை சூரியன். வருஷங்கள், நாட்கள். இத 2 வகையாக நம்ம பார்க்கலாம். ஒன்று காலங்கள், சன்னுக்கு சோலார் காலண்டர், சோலார் சூரியன், இது சூரியன். சந்திரன் வச்சு லூனார் கேலண்டர். 2 இஸ்ரேல் மக்கள் ஃபாலோ பண்ணது லூனார் கேலண்டர். லூனார் சன், சரி, மூன் கேலண்டர், ரைட். இப்ப இந்த காலங்களுக்கு டைம்ங்கிற ஒரு இங்கிலீஷ் வார்த்தை இருக்குது. இது குரோனோஸ், இது காலண்டர் வருஷம். குரோனோஸ் நம்ம பார்த்த காரியம் தான், இது புதுசு கிடையாது நமக்கு. குரோனோஸ், CHRONOS, குரோனோஸ். இன்னொன்னு கைரோஸ், KAIROS, கைரோஸ். குரோனோஸ்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கேலண்டர். இது நம்ம வருஷங்களுக்கு முடிவுக்கு வந்திருக்கிறோம். அடுத்து புதிய வருஷம் வரப்போகுது. இது வருஷங்கள், இது கேலண்டர் வருஷம். இதை குரோனோஸ் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 6வது வசனத்துல இந்த குரோனோஸ் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர்கிட்ட, உயிர் தெழுந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவங்க ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. என்ன கேள்வியை கேட்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1:6 அப்போஸ்தலர். அப்பொழுது கூடி வந்தவர்கள் இஸ்ரேல் மக்கள் இயேசுவை நோக்கி, ஆண்டவரை இக்காலத்திலா ராஜ்யத்தை, இக்காலங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உயிரோட இருக்கும்போது உங்களை சிலுவையில் அரைஞ்சிட்டேன், இப்ப நீங்க உயிர் தெளிந்து வந்திருக்கீங்க, இந்த காலத்தில் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டாரு. அவர் ஆண்டவருக்கு ஆன்சர் வச்சுட்டு, இந்த காலங்களை நம்ம புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் வந்து பல வகையான காலங்களை வைத்திருக்கிறார். பல வகையான காலங்களை வைத்திருக்கிறார். இந்த காலங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரசங்கி 3வது அதிகாரம் 1 ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. காலம், நம்ம அந்த காலத்தை மாற்ற முடியாது. இது குரோனோஸ் கிடையாது, இது கைரோஸ். தேவன் கையில வைத்திருக்கிற காலம். உயர்த்த ஒரு காலம், தாழ்த்த ஒரு காலம். எத்தனை காலங்கள் இருக்கு பாருங்க. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, ஒரு காலம் உண்டு, நடக்க ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம், கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அள ஒரு காலம் உண்டு, நகைக்கு வரிசையா காலம் காலமாக. இதை தயத்தை மாற்ற முடியாது. ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். இந்த காலத்துல நீங்க எபிரேயர் படிக்கணும், ஃபிக்ஸ் பண்ணிட்டார். 6வது அதிகாரம் வந்துருச்சுன்னா எனக்குலாம் ஒரு பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. இது ஆரம்பிக்கும் போது ஒரு நாளைக்கு ஒரு வசனம் என் மனைவி கேட்டாங்க, இதை என்னைக்கு நீங்க முடிக்க போறீங்க, என்னைக்கு முடிக்க எனக்கு தெரியாது, அந்த காலம் ஆண்டவர் தெரியும். 6 அதிகாரத்துல நம்ம வந்தாச்சு. சரி, இந்த காலத்தை நம்ம பார்த்தாச்சு. யாத்ராகமம் 23வது அதிகாரம் 16வது வசனம், நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளை முதற் பலனை செலுத்தும் அறுப்பு கண்டு வருஷத்தின் முடிவிலே, இந்த டைம் முறையிலே நீ வயலில் விளைந்த பலனை சேர்த்து பண்டிகைக்கு கொண்டு வந்த. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, வருஷம் ஃபுல்லா யான் பண்றோம், லாஸ்ட் அதை நீ ஆண்டவர் கொண்டு போய் கொடுக்கணும். அது வருஷம் முடியும் போது நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு காரியம். இந்த காலம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நம்ம இந்த பாக்குறோம் பாத்தீங்களா, இது எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நிசான்
மந்த் நிஷான். இந்த நிஷான் மாசம் எப்போ வரும்னா மார்ச்சுக்கும் ஏப்ரலுக்கும் நடுவில் வரும். மார்ச்சுக்கும் ஏப்ரலுக்கும். லூனார் அதாவது நிலா சந்திரன் அடிப்படையில் வருகிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். சந்திரன் அடிப்படையில் வருகிற கேலண்டர்ல வருகிற காரியம் என்னாகமம் 28வது அதிகாரம். என்னாகமம் 28:11. உங்கள் மாத பிறப்புகளில் நீங்கள் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளாக 2 காளை 1 ஆட்டுக்கடா செலுத்தணும். இது எப்ப செலுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் மாத பிறப்பு. இது 15 வருஷம் வரை நீங்க வாசிச்சீங்கன்னா இந்த மாத பிறப்புக்கு இங்க என்னென்ன செய்யணும் நீங்க வாசிச்சுக்கோங்க. இது நமக்கு டைம் கிடையாது. உபாகமம் 16வது அதிகாரம் 9 16:9. 7 வாரங்களை எண்ணு. அறுப்பு தொடங்குற காலத்திலே இந்த 7ங்கிறத ஆரம்பிக்கிறது எந்த அடிப்படையில லூனார் காலண்டர்ல. சரி, உங்களுக்கு இயரை குறித்து சொன்ஹா காமிச்சிட்டு 2வது வசனத்தை பார்க்க இருக்கிறோம். ஒரு உசியா ராஜாங்கிற ஒரு ராஜா மரணம் அடைகிறார். உசியா ராஜா. ராஜாங்கிறதுக்கு கிரேக்க வார்த்தை என்ன பார்க்கணும்? பாசிலியஸ். இது கிரேக்க வார்த்தை. எப்படி எல்லாம் தேடி பார்த்தேன். காம் கிங் பாசிலியஸ் BA யாஸ் ஐ LEUS பாசிலியஸ் கிங் ராஜா. அகரிப்பு ராஜா. ஒரு ராஜாவை பார்க்கணும். இப்ப நம்ம பார்க்கிற ராஜா பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் ராஜா. பிறக்கிறதுக்கு முன்னாடி ராஜாவாக ஒருத்தரை தான் நீங்க பைபிள்ல பார்க்கலாம். அது மத்தேயு 1வது அதிகாரம் 6வது. ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது பாசிலியஸை பெற்றான். 2வது மறுபடியும் அதுல வந்து பாருங்க. தாவீது ராஜா உசியாவின் மனைவியாகிய சாலமோனை பெற்றான். பாசிலியஸ் ராஜா. இன்னொரு வார்த்தை இருக்குது. அது எம்பரர். எம்பரருக்கு கொனி எம்பரர். எம்பரர் KOINE கொனி. கொனி. இந்த கொனிங்கிறதுக்கு ஹீரோட் டட்ரஸ், அதாவது ஒரு பட்டம். ஸ்பெல்லிங் சொல்ல எழுதிக்கோங்க. ஹீரோட் TETRACH. இந்த எம்பரரை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 7 ராஜா அவருடைய ட்ரெஸ் பாத்தீங்கன்னா 21 வசனம். குறித்த நாள் 7 ராஜ வஸ்திரம் தரித்துக்கொண்டு. இவர் வந்து எம்பரர் அப்படின்னு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்டெப் மேல. அவரை நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிப்படுத்துதல் 17வது அதிகாரம் 14வது வசனம். 17 14. இவர்களோடு ஆட்டுக்குட்டியானவர் யுத்தம் பண்ணவர். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவாம் இருக்கு. ராஜாதி ராஜாவை தான் நம்ம காயினி ராஜாதி ராஜா. இதே வருஷம் 19வது அதிகாரத்தை நீங்க பார்க்கலாம். வெளிப்படுத்துதல் 19வது அதிகாரம் 16. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்னும் நாமம். காயினி ராஜாதி ராஜா. தி கிங். இந்த கிங் பிதாவாகிய தேவனை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்தேயு 2
5வது அதிகாரம் 35வது வசனம். பூமியின் பேரிலே சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதம். எருசலேம் அது மகா ராஜாவுடைய நகரம். மகாராஜா, இது மனுஷர்கள் கிடையாது, இது பிதாவாகிய தேவன். சரி, ஒரு வார்த்தையை பார்த்துட்டு இதை நம்ம முடிக்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கிற வார்த்தை இது. எஸ்ஐயா 6வது அதிகாரம். உசியா ராஜா மரணமடைந்த இடத்திலே உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் இருக்கு. சிங்காசனம், இங்கிலீஷ்ல த்ரோன். இங்கிலீஷ்ல த்ரோன், த்ரோனோஸ். கிரேக்க வார்த்தை த்ரோனோஸ், THONOS, த்ரோனோஸ். இன்னொரு வார்த்தை கேளுங்க, பேமா. பேமா, த்ரோனோஸ், பேமா. இந்த த்ரோனோஸ்ங்கிறது என்னன்னா சீட் ஆஃப் அத்தாரிட்டி, அதிகாரம் உள்ள இடம். ஒரு வித்தியாசமான ஒரு த்ரோனா காட்டப்படுறோம். இது பிதாவாகிய தேவனுடைய விசேஷமான ஒரு த்ரோன். த்ரோனோஸ். இப்ரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனத்துல, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாக கிருபாசன தண்டை சரும். கிருபாசனம், அந்த ஆசனம் கிருபாசனம். இந்த த்ரோன்ல ஃபுல்லா கிருபை இருக்குது. இது கிருபாசனம், சீட் ஆஃப் கிரேஸ். ஒரு அந்த சீட்ல ஒரு மனிதன் அமர்ந்திருக்கிறார். மத்தேயு 27வது அதிகாரம் 19வது வசனத்துல, பிலாத்து எங்க உட்கார்ந்திருக்காருன்னா, பிலாத்து நியாயசனத்திலே உட்கார்ந்து இருக்கிறதுலே. பிலாத்து த்ரோனோஸில் உட்கார்ந்திருக்க. த்ரோனோஸ் நித்தியத்திலையும் இந்த த்ரோன் இருக்கு. நித்தியத்தில் உள்ள த்ரோனை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். எந்த த்ரோன்ல யார் அமரப்போகிறார்னா, 12 அப்போஸ்தலர்கள் அமரப்போகிற ஒரு இடம். மத்தேயு 27வது அதிகாரம். மத்தேயு 27வது அதிகாரம் 19வது வசனம். 27 சரி, லூக்கா 22வது அதிகாரம் 30வது வசனம். 22:30 ஆண்டவர் சொல்லுகிறார், சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், ஒரு கூட்டத்தார் மாத்திரத்தை சொல்லுகிறார், நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியிலே போஜனம் பண்ணி இஸ்ரவேலில் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்த்ததுக்கு சிங்காசனத்தின் மேல் உட்கார். அந்த சிங்காசனம் தான் த்ரோனோஸ். கடைசியாக பீமா. எத்தனை பேருக்கு ஞாபகம் வச்சிருக்கேன்னு தெரியல. பீமா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கேன். ரெண்டு கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது. ஏனென்றால் சரீரத்திலே அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடைபடிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு பீமா சொல்லிக் கொடுத்திருக்கேன். ரைட், லாங்குவேஜ் பார்த்தாச்சு. இல்லை, நம்ம வாசனத்துக்குள்ள வரைக்கிறோம். முதலாக ஒரு குறிப்பு என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ராஜாவை பத்தி எழுதுகிறார். எஸ்ஐயா 6வது அதிகாரம். உசியா ராஜா மரணம். இந்த உசியா ராஜா ஆரம்பத்தில் ரொம்ப ரொம்ப நல்ல ராஜாவா இருந்தார், பெர்ஃபெக்டா இருந்தார். இவருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட். இவரை குறித்து ஒரு சின்ன ஸ்டடி நம்ம பார்த்தா தான் நமக்கு இந்த காரியம் புரியும். 2 நாளாகமம் 26வது அதிகாரம் 26வது அதிகாரம் முதல் வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லோரும் 16 வயதான உசியாவை அழைத்து வந்து தகப்பனாகிய அமஸ்தேவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார். சின்ன பையங்க ராஜாவாயிட்டார். அப்ப ஏசாயா தான் ஒரு தீர்க்கதரிசியாக அங்க இருக்கிறார்.
என்ன ஒரு அருமையான ஒரு ராஜா அப்படின்னு கேட்டீங்கன்னா 10வது வசனம் 11வது வசனம் தான் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அக்ரிகல்ச்சர்ல பிரியமுள்ளவர். மற்ற ராஜாக்கெல்லாம் ரொம்ப ஜாலி பண்ணிட்டு இருக்கும்போது இவர் நமக்கு சாப்பாடு தான் முக்கியம். எவ்வளவு விவசாயத்து மேல நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோமோ ரொம்ப நல்லா இருக்கும். நேற்று என்னுடைய மனைவி ஒரு யூடியூப்ல ஒன்று காட்டிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் தேசத்துல பாலைவனம் நெகோ அப்படின்னு ஒரு பாலைவனம் இருக்கு. எத்தனையோ மைல் தூரத்துல கடல் தண்ணிய அந்த வழியா கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து அது ஃபுல்லா அக்ரிகல்ச்சர், அதாவது ஃபுல்லா அந்த மண்ணை காட்டுறாங்க. அது வந்து அதே பாலைவனமா இருக்கிற மண்ணை தோண்டி சைட்ல எல்லாம் காங்கிரீட் வச்சு ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்த உடனே பியூரிஃபிகேஷன், கடல் தண்ணியை நல்ல தண்ணியா மாத்திரக்கு ஒரு பெரிய ப்ராசஸ், எத்தனையோ ப்ராசஸ காட்டி 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 அப்புறம் இந்த தண்ணி சைட்ல எல்லாத்துக்கும் போகுது. அவங்க இந்த ராஜா செய்யறத இன்னைக்கு செய்யறாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும். எத்தனையோ ஏக்கர் 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 சும்மா பாலைவனமா இருக்கு, அதை சோலைவனமா மாத்தணும் செய்யறாங்க. அதே தான் அன்னைக்கு அவர் செஞ்சார். இதை அவர் செய்யல, அது வேற. எத்தனையோ ட்ரக் மண்ணு என்னென்னமோ பண்றாங்க. நமக்கு தலை சுத்தத்தை பார்த்தாங்க. சரி, அக்ரிகல்ச்சரல் பிரச்சனை. ஆனா இவர்கிட்ட என்ன பிரச்சனைனா, இவர் குஷ்டரோகியா மாறுகிறார். அதை 14வது வசனத்துல பார்க்கிறோம். அது முடிவு வந்து கொஞ்சம் சோகமா தான் இருந்துச்சு. பாருங்க, 22வது வசனம். உசியா ஆதி நடவடிக்கைகள் மற்ற வார்த்தைகள் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசா என்னும் தீர்க்கதரிசி எழுதினான். வந்துருச்சு பாத்தீங்களா? ஏசா எங்க வாழ்ந்துகிட்டு இருந்த நாட்கள் இது. இவர் பார்க்கிறார், உயரமும் உன்னதமான சிங்காசனத்துல பிதாவாகிய தேவன் அமர்ந்திருக்கிறார். இது போல அவரை வேற எங்க பார்க்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவரை பார்த்தாங்க. எப்படி பார்த்தாங்க அப்படின்னு கேட்டீங்க, யாத்ராகமம் 24வது அதிகாரம். மூசி 70 மூப்பர்களை கூட்டிட்டு போற 24:9 யாத்ராகமம். பின்பு மோசேயும் ஆரும் நாதாப் அபிகு இஸ்ரவேலுடைய மூப்பர்கள் 70 பேர் ஏறி இஸ்ரவேல் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழே தரிசித்தார்னா பார்த்தன் தேசா. எப்படி ஏசாயா பார்க்கிறார், இவர்களும் பார்க்கிறார்கள். அவருடைய பாதத்தின் கீழ் நீல கல் இழைத்த தெளிந்த வானத்தின் பெருமைக்கு ஒப்பா இருந்தது. இது தேசா இப்படி அவர்கள் பார்க்கிறார்கள். அடுத்து அவர் எப்படி பார்க்கிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னாகமம் எடுத்துக்கொள்ளுங்க. 12வது அதிகாரம் 8வது வசனம். என்னாகமம் 12:8. கோபம் நிறைந்த கர்த்தர் நாம் அவனுடைய மறைபொருளாக அல்ல, முகமுகமாக பிரத்யட்சமாக பேரின் கர்த்தருடைய சாயலை காண்கிறோம். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு கோபத்தோடு பேசுகிற ஆண்டவரை பார்க்கிறார்கள். யார் பார்க்கிறார்? மோசே, உரியா, சரி, மிரியாம் பார்க்கிறார். ஆரோன் 3 பேரும் பார்க்கிறார்கள். கோபமான ஒரு கர்த்தர். நம்ம பல முறை தியானித்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இது ஆண்டவரை பார்க்கிறதுல அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு காட்டுறோம். எசேக்கியேல் 1வது அதிகாரம். தேவ தரிசனத்தை கண்டேன். முதல் வசனம். எசேக்கியேல் தேவ தரிசனத்தை பார்க்கிறார். ஒரு கலர், சொகுசா கலர். அவர் எப்படி பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் அதிகாரம் 27. அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுருங்கி அக்னிமயமான சொகுசா நிறமாக பார்க்கிறார். பிரகாசமாக இப்படி பார்க்கிறார். 10வது அதிகாரத்திலையும் நம்ம பார்க்கலாம். எசேக்கியேல் 10வது அதிகாரம் முதல் வசனம். இதோ கேருபீன்களுடைய தலைமையில் இருந்த மண்டலம்
ரத்த நீல ரத்தானம் போல் இருந்த சிங்காசனத்துக்கு சாயலான ஒரு தோற்றத்தை கண்டேன். ஏசாயா பார்க்கிறாரு, மோசே பார்க்கிறாரு, 70 பேர் அட் அ டைம் பார்க்கறாங்க. இங்க பார்க்கறாங்க. அந்த சீட்டை காட்டுங்க. தானியேல் 7வது அதிகாரம் 9வது சிங்காசனத்தை நம்ம அங்க பார்க்கலாம். தானியேல் 7:9 நான் பார்த்து கொண்டிருக்கையிலே சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. த்ரோனோஸ் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். நம்ம பிதாவாக்கிய தேவனை பார்க்கிறோம். குமாரனை இயேசு கிறிஸ்துவ 14 சகல ஜனங்களும் ஜாதியர்களும் பாஷைகளும் அவரையே சேய்க்கிறார்கள். ராஜரீகம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. 13 மனுஷ குமாரனுக்கு சாயலான ஒருவர். பிதாவை பார்க்கிறோம், குமாரனாக இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கிறோம். உயர ஹைட் அவர் பார்க்கிறார், உயரத்தில் அது பார்க்கிறார். இந்த உயரங்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது நாமம். ஏசாயா 12வது அதிகாரம் 4வது அக்காலத்திலே நீங்கள் சொல்வது கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுதுங்கள், அவருடைய செய்கைகளை அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்தது என்று பிரசவம். உயர்ந்தது ஹை. ஏசாயா பார்க்கும்போது உயர்ந்ததை பார்க்கிறாங்க. இங்க நாமம் உயர்ந்தது. சரி, எது நிரப்பினது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 6வது அதிகாரம் சிங்காசனில் வீட்டுக்கிறதை கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலினால் தேவாலயம் நிறைந்திருந்தது. வஸ்திரத்தின் தொங்கல் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இதுதான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய தொங்கல் நான் காமிச்சேன். அதை தொட்ட பெரும்பாடுள்ள ஸ்ரீ சுகங்கிறது. ஆனா என்ன நிறைந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த வார்த்தையை பார்த்து முடிக்க போயிடும். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 10வது வசனம். 1 ராஜாக்கள் 8:10. அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகிறே மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினது. மேகங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா அது கர்த்தருடைய மேகம், மகிமை கட்டம். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமல்ல பிதாவே, நம்ம துதிக்கிறோம் ஐயா. அவருடைய பெரிதான கிருபையினாலே நாங்கள் ஏசாயா 6வது அதிகாரத்துக்குள் வந்ததுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.